சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வன்னியர்களை தொடர்ந்து வஞ்சித்துட்டு வர திமுகவும் அதோடைய தலைவர் ஸ்டாலினும் சமூக நீதி பற்றி பேசுறதுக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்துல இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதா குற்றம் சாட்டி அதுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி வேஷம் போட்டு தன்னை சமூக நீதி காவலரை போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில காட்டமா தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கறத பத்தி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். மகாராஷ்டிரா மாநிலத்துல பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான 5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு விட்டதா குற்றம் சாட்டி சமூக நீதி காவலர் வேடம் போட்டுட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இங்க தமிழ்நாட்டுல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாம இழுத்தடிக்கிறது மட்டும் இல்லாம வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டுட்டு வந்த 10.5% உள் இடஒதுக்கீட்டு ரத்து செய்யப்பட்டதுக்கு முக்கிய காரணமாக திகழ்ந்த மு க ஸ்டாலின் சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு சாத்தான்கள் வேதம் ஓதுவதற்கு சமனானது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சச்சார் குழுவுடைய பரிந்துரைகள் செயல்படுத்தப்படணும். அதன் அடிப்படையில தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. இன்னும் சொல்லப்போனா சச்சார் குழு பரிந்துரைகள் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு தொடர் போராட்டங்களை நடத்தி அவங்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை பெற்று தந்த பொறுமை பாட்டாளி மக்கள் கட்சியதான் சேரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளபடி 5% இஸ்லாமியர் இடஒதுக்கீடு மகாராஷ்டிரத்துல இதுவரைக்குமே நடைமுறைக்கு வரவே இல்லை. ஆனா அங்கேயும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு பாமக வலியுறுத்துது. இல்லாத இடஒதுக்கீட்டுக்காக போர் முழக்கம் எழுப்பக்கூடிய மு க ஸ்டாலின் அவங்க தமிழ்நாட்டுல வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு செய்த துரோகத்தையும் நம்முடைய வன்னியர் மக்கள் நினைச்சு பார்க்கணும். கடந்த 5 வருஷங்களுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தன்னுடைய மைத்துனருடைய ஆதரவுல செயல்பட்டு வரக்கூடிய தமது சாதி சங்கத்தின் மாநாட்டுல தீர்மானம் நிறைவேற்றி வைத்தவர் தான் இந்த ஸ்டாலின். இது தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தப்போ வாதங்களை வலிமையா வைக்காம வன்னியர் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுறதுக்கும் மிகவும் முக்கிய காரணமாகவும் இவர் இருந்தாரு. அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்ச மேல்முறையீட்டை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு ஆணையை பிறப்பிச்சது. உச்சநீதிமன்றம் ஆணையை பிறப்பித்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் 1423 நாட்கள் ஆகியும் வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றல. இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை திமுக அரசு நடத்தாம இழுத்தடிப்பு செஞ்சுட்டு இருக்கு. இப்படி எந்த கோணத்துல பார்த்தாலும் சமூக நீதிக்கு துரோகத்தை மட்டும்தான் மு க ஸ்டாலின் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு சமூக நீதி பற்றி பேச எந்த உரிமையும் கிடையாது. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க மறுத்து துரோகம் செஞ்ச திமுகவுக்கும் அதோடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவங்களுக்கும் வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் அப்படிங்கிறது மட்டும் உறுதி அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.